த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தலையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர்கள் என்று அறிந்தான், அவர்கள் அவனை அறியவில்லை. ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் தராரு. அவங்க சகோதரர்கள்லாம் அவனை முகங்குப்புற உணர்ந்து வணங்குவாங்கன்னு. அதான் அவன் சகோதரர்கள்ட்ட யோசேப்பு சொல்லும் போது அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அவனை மேல அவ்வளவு ஒரு கோபம். அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அவன் அந்த குழியில போடுறாங்க. முதல் நாள் ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு தரிசனம் சொல்றாங்க. அடுத்த நாள் யோசேப்பு குழியில இருக்கான். அவன் சகோதரர்கள்லாம் அவனை குனிந்து பாக்குறாங்க. அப்ப யோசேப்புக்கு எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். ஏன் ஆண்டவரே, நேற்று எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தீங்க, அடுத்த நாள் நான் குழியில இருக்கேன், என்ன எல்லாரும் குனிந்து பாக்குறாங்க, என் சகோதரர்கள் என் அந்நிய தேசத்துல என்னை வித்துட்டாங்க, என் தகப்பன் வீட்டாரெல்லாம் விட்டு நான் அந்நிய தேசத்துல ஒரு வேலைக்காரனை போல நான் போறேன், இவ்வளவு ஒரு புலம்பு இருக்க கூட. ஆனா யோசேப்பு ஆண்டவரை நம்பினாரு. ஆண்டவர் எனக்கு சொன்னதை கட்டாயம் செய்வார் என்ற நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. அந்த தேசத்துல அவன் விற்கப்பட்டு அப்புறம் அநியாயமாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறையில அடிக்கப்பட்ட போது பானபாத்திரன்காரன்கிட்ட சொல்றான், நீ நல்ல ஸ்தானத்துல போகும்போது என்ன நினைவு கூறுன்னு. அவனும் மறந்துடுறான். ஆனா ஆண்டவர் மறக்கல. அவனுக்கு சொன்னதை ஆண்டவர் செய்தார். எப்படி செய்தார்? பார்வோனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு யாருன்னு அத வியாக்கியானத்தை கொடுத்தது யோசேப்பு கொடுத்த போது அவனை அதிகாரத்தில் பார்வோன் நிறுத்தினான். அப்போதான் அவங்க சகோதரர்கள் வந்து முகங்குப்புற விழுகிறாங்க. யோசேப்புக்கு அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் தெரியுது. ஏன்னா அவனை குழியில போடும் போது எப்படி அவங்க சகோதரர்கள் இருந்தார்களோ அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா யோசேப்பு வேற நிலைமையில ஆண்டவர் உயர்த்திட்டாரு. அதனால அவங்க சகோதரர்களுக்கு யோசேப்பை பார்க்கும் போது அடையாளம் தெரியல, ஆனா யோசேப்புக்கு அவர்களை பார்த்த போது அடையாளம் தெரியுது. அந்த தரிசனம் உடனே நடைபெறல. அடுத்த நாள் அவன் குடியில இருக்கான், நடைபெறல. ஆனா அவன் பொறுமையோடு இருந்தான். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அவன் பொறுமையோடு இருந்தான். ஆண்டவர் அவனை ஸ்தானத்தில் உயர்த்தினாரு. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் சொல்லியிருக்கலாம், இதை நான் செய்வேன், அடுத்த நாள் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு ஏதாவது செய்வார். ஏன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சர்வ யானையாய் இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்திட மாட்டார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வயானியே உம்மை ஆராதிப்பேன். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்காக ஏதாகிலும் செய்திடுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, யோசேப்புக்கு நீங்க சொன்ன தரிசனத்தை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றினீங்க. கட்டாயம் எங்க வாழ்க்கையிலும் நிறைவேற்றுங்க. ஒருவேளை அது தாமதமாகலாம். அந்த தாமதத்தை கண்டு நாங்கள் புலம்பாதபடி, கண்ணீர் சிந்தாதபடி பொறுமையோடு எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் ஓடி அப்பா நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you. Bye bye.